Okay, welcome students. I am Vetrichali from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நான் 2025 physics question paper motion in a straight line இருக்கிற கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். Let us see the questions படிக்கிறேன் பாருங்க. Two cities of X and Y are connected by a regular bus service with a bus leaving in either direction every t minutes. A girl is driving the scooty with a speed of 60 km per hour in the direction of X to Y, notices that a bus goes past her every 30 minutes in the direction of her motion and every 10 minutes in the opposite direction. Choose the correct options. And the calculate the period T of the bus service and the speed of the buses. இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ரெண்டு சிட்டிஸ் இருக்குது எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, அதில் எவ்ரி டி மினிட்ஸ் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் சிட்டிஸ்லேருந்து இந்த சைடும் பஸ் போகுது, இந்த சைடும் பஸ் போகுது. ஒரு கேர்ள் போகிறா, அவள் ஸ்கூட்டியில் போகிறா, அவளுடைய ஸ்பீட் 60 கிலோமீட்டர் per hour. அப்போ அவள் போகிற டைரக்ஷன்லேயே ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆகுது. அதே நேரத்தில் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த பஸ்ஸோடைய வெலாசிட்டி என்ன, எவ்வளோ டைம் பீரியட் கொண்டு அந்த பஸ்ஸு போகுது, இது ரெண்டும் தான் நமக்கு இப்போ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்குரிய ஃபார்முலாஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கேட்குறாங்க. வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை த டி. திஸ் இஸ் வெலாசிட்டி. இப்போ டிஸ்டன்ஸ் இதுலேருந்து வேணும் அப்படின்னா v into t டிஸ்டன்ஸ், இது தேவையில்லை இடம். அதுக்கு அடுத்தது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. எப்போதுமே ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேசுகிறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் மூவிங் பாடியாக இருப்பாங்க. அப்போ ஒன்று அப்சர்வராக வச்சுட்டு அனதர் மூவிங் வைக்கணும். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் பி. அப்போ பிஎன் எப்படி வச்சுக்கணும், ரெஸ்ட் பொசிஷன் வச்சுக்கணும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஏ மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் த பி அப்படி எழுதணும். ஸோ இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த பி அப்படி சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல உனக்கு வெலாசிட்டி ஆஃப் த பஸ் எக்ஸ்லேருந்து ஒய் போகுதுன்னா அதோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவல் டு வெலாசிட்டியுடைய பஸ். இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இது வெலாசிட்டி ஆஃப் த பஸ் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த பஸ் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்க்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த 3 ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இப்போ எப்படி அந்த ஒர்க்கெல்லாம் செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ போர்டு தேவைங்கிறதால இந்த இடத்த நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளீன் பண்ணிக்கிறேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கவர் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, எஸ், எஸ்மா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு அஸ்யூம் இஸ், இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கு இந்த சைடு பஸ் போகுது, இந்த சைடு வருது. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு பஸ்ஸுங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இப்படி போகிற பஸ்ஸுக்கும் இப்படி வர்ற பஸ்ஸுக்கும் அப்புறம் திரும்ப ஒரு பஸ் வரும், அப்புறம் திரும்ப ஒரு பஸ் வரும், அதே மாதிரி இப்படி ஒரு பஸ் போகும், திரும்ப ஒரு பஸ் போகும், இது மாதிரி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எப்பொழுதுமே அடுத்த ரெண்டு பஸ்ஸுக்குரிய டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பஸ்ஸும், இந்த பஸ்ஸுக்கு நான் ஒன்றுங்கிறேன், இது ஒன்றுங்கிறேன். அப்போ இந்த ரெண்டு பஸ்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் 20 மீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அதே மாதிரி இந்த பஸ் இப்படி போயிட்டு இருக்கு, இந்த பஸ் இப்படி வந்துட்டு இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி அதே 20 மீட்டர்ஸ் தான். அதே மாதிரி தான் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிட் சைடு கரெக்டான டைத்துக்கு பாஸ் ஆகிறதால த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பஸ்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கன்சிக்யூட்டிவ் பஸ்ஸஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பஸ்ஸஸ் always constant. ஓகேவா? அது டிஸ்டன்ஸுங்கிறதால டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஸோ நவ் வாட் ஐம் ரைட்டிங், திஸ் இஸ் கால்ட் வெலாசிட்டி ஆஃப் த பஸ். அதை பின்னு எடுத்துக்கிறோம், அதே டைம் பீரியட் நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நான் எழுதிட்டேன். ஓகே, அதுக்கு அடுத்தது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த பஸ். இங்கேருந்து போகுது இல்லையா, இந்த பஸ்ஸோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு ஸோ டிஸ்டன்ஸ் ரெண்டு பேருக்கும் vtன்னு சொல்லியாச்சு.
Next, relative velocity from x to y அந்த பஸ்ஸுக்கு. ஓகே, அப்போ உனக்கு என்ன சொல்லியிருக்கு? velocity of the bus minus 60. This is the velocity of the girl. So this is relative velocity into time. Okay, so what is it? Relative velocity into time. இதுக்கான டிஸ்டன்ஸ்க்காக. So this is the distance of this side is equal to, what is the distance between velocity into, this is distance. இதை நீ இப்படி பேசும்போது இந்த இடத்துல distance சொல்லும்போது velocity into time. ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னா, this is equation 1. அதாவது இந்த பஸ்ஸுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இந்த பஸ்ஸுக்கும் கேர்ளுக்கும் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னா ஒரே டைரக்ஷனில் போகிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மைனஸ் போடணும். ஸோ இந்த பஸ்ஸோடைய வெலாசிட்டி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள், ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் போகிறதால தட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி நான் எதோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்? டைம். ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் we are calling as a distance. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டு பஸ்ஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்க்கு சமம் இந்த சைடை பொறுத்த வரைக்கும். இப்போ அதே மாதிரி அங்கேருந்து வர்ற பஸ்ஸுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ அதே தான் எழுதுனேன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃப்ரம் ஒய் டு எக்ஸ் ஈக்குவல் டு, அதுக்கு என்ன வரும்னா வெலாசிட்டி ஆஃப் த பஸ். இப்போ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது, அதனால் ப்ளஸ் பி. இந்த இடத்துல அந்த பொண்ணுடைய ஸ்பீட் வந்து 30, 60 தான். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள் போட்டிருக்கு இங்கே இது. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம இதை டிஸ்டன்ஸோட போடணும்னா இது வந்து விபி மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேர்ள். அப்போ இதை நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரோம்னா நம்ம இப்போ இதை வந்து 16 எடுத்துக்கலாம். 60. இப்போ இந்த இடத்துல விபி ப்ளஸ், ஓகேவா? நம்ம இப்போ அவளுடைய வெலாசிட்டி 60 தான் பொண்ணை பொறுத்த வரைக்கும். அடுத்தது டைம் இஸ் ஈக்குவல் டு விடி. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த இடத்துல டைம் நான் என்ன கொடுக்குறேன்னா எவ்ரி 30 மினிட்ஸ் கொடுக்குறேன், இங்கே எவ்ரி 10 மினிட்ஸ். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தான், இது ரெண்டையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பஸ் மைனஸ் 60 இன்ட்டு 30 இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் த பஸ் ப்ளஸ் 60 இன்ட்டு 10. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். வெலாசிட்டி ஆஃப் த bus 30 velocity of the bus minus 0,800 is equal to 10 velocity of the bus plus 600. இப்போ velocity of the bus அங்கேருந்து இங்கே வந்ததுன்னா 20, இது அங்கேருந்து இங்கே போச்சுன்னா 1800 plus 600. அப்போ அவனுக்கு இது என்ன வரும்னா 600 ஆட் பண்ணுறோம். you will get it here. 2 0 மீதி 1 ஆட் பண்ணுறோம். 1 + 1 2. ஸோ நவ் திஸ் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பஸ் 20 VB. ஸோ VB இஸ் ஈக்குவல் டு 2400 டிவைட் பை 20. கேன்சல் ஆச்சுன்னா 120 km/h. ஸோ இதுதான் வெலாசிட்டி ஆஃப் த பஸ் 120. இப்போ உங்களுக்கு 120 எது வருதுன்னா இது மட்டும்தான் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணிடலாம், அதையே முடிவு பண்ணிடலாம். டைம் பீரியட் கால்குலேட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நான் டீச் பண்ணுறேன், ஆனால் அவசியம் இல்லை. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த இடத்த நம்ம கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது திரும்ப வேணுங்கிறத டீச் பண்ணுறேன். ஓகேவா? எஸ், திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்கேன்னா ரெண்டு பேருக்குள்ள அடுத்தடுத்த பஸ்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். உங்கள் டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி இன்ட்டு டி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பஸ் இன்ட்டு த டைம் பீரியட். ஸோ இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இங்கேருந்து இங்கே வரப்போ இது ரெண்டுக்குரிய ரிலேட்டிவ் வெலாசிட்டி நம்ம ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும். வெலாசிட்டி ஆஃப் த பஸ் மைனஸ் ஒரே டைரக்ஷன்றதால இதே ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த பஸ் இன்ட்டு 30 மினிட்ஸ் 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வருது. அதனால் வெலாசிட்டி இன்ட்டு டைம் போகிறப்ப இந்த பஸ்ஸு கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ். அப்போ இப்படி போகிற பஸ் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் அதோடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இப்போ இந்த கேர்ளுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதால நம்ம ப்ளஸ் கொடுக்குறோம். இன்ட்டு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அதை அவளை க்ளாஸ் பண்ணுது. ஸோ அப்போ இது ரெண்டும் என்ன அப்படின்னா இந்த சைடு போகிற பஸ்ஸோட கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ். ஓகே,
இப்போ இது ரெண்டும் விடி ஈக்குவல்ங்கிறதால ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு வெலாசிட்டி ஆஃப் த பஸ்ஸை கேல்குலேட் பண்ணோன்னா 120 km/h. உனக்கு இது இருக்கிறதால அந்த ஆப்ஷனில் இருக்கிறத நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது அந்த டைம் பீரியட் 15 வருது, அதை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பில் அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். இந்த ப்ளஸ் வர ரிலேஷனில் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். விபி 60 இன்ட்டு டி சீக்வல் டு, நான் இதை எடுத்துக்கிட்டேன் விடி. ஓகேவா? இன்ட்டு டிங்கிறது இங்கே என்னது உனக்கு 10. அப்போ உனக்கு வெலாசிட்டி ஆஃப் த பஸ் 120 + 60 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பஸ் இன்ட்டு டி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 180 ப்ளஸ் இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு டி. 0 0 கேன்சல். 12 ரெண்டாவது 12 பண்ணி எஸ் இதை அடிச்சோம்னா 12 மீதி 6 ஸோ 5. ஓகே, ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 15. டைம் பீரியட் 15. இது என்ன வரும்னா மினிட்ஸ்னு வரும். 15 minutes. Only 15 minutes. Only 15 hours எடுத்துக்காதே. Only 15 minutes. ஸோ 15 minutes மொரோவர இங்கே வந்து உனக்கு ஹவர்ஸ்னு எதுவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 15 minutes தான். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உனக்கு என்ன இந்த சைடு போத் சைடு அந்த இப்போ இதை வந்து நீ 10 மினிட்ஸை வந்து ஹவராக கன்வெர்ட் பண்ணுற அப்படின்னு வச்சுக்கோங்க, அது போத் சைடு வந்து உனக்கு கேன்சல் ஆகிடும். அதனால் நீ அப்படியே போயிடலாம். வர்ற ஆன்சரை எடுத்துக்கோ. ஸோ 120 km ஸ்பீடில் உனக்கு பஸ்ஸஸ் போகிறது. எவ்ரி 15 minutes அந்த பஸ் வந்து அந்த பொண்ணை என்ன பண்ணுது, க்ராஸ் பண்ணிட்டு. தட் டைம் பீரியட் எவ்ரி 15 minutes ஒன்ஸ் இங்கேருந்து பஸ் போகுது, இந்த டெர்மினல்ஸ்லேருந்து போகுது. ஓகே, ப்ரிப்பேர் வெல் சில்ட்ரன். ஓகே, வாட் எவர் பாசிபிள் ஐ வில் அப்லோட் த வீடியோ ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நான் போட்டுட்ருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.